அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது, மேலும் அதன் சிறப்புகளை பற்றியும் அறிந்து கொள்வோம். சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். விரதங்களுள் பிரதானமான இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச அதாவது தேய்பிறை சதுர்த்தசி திதி கூடும் இரவில் கொண்டாடப்படுகிறது. இந்து மதம் என்பது மதம் இல்லை, அது வாழ்வியல் நெறிமுறை. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகளை கொண்டவை. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்று அர்த்தம். மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் அருளை பெற விரதம் இருந்து கண் விழித்து கொண்டாடப்படும் நாளாகும். சிவராத்திரி என்பது விழா அல்ல, அது மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதமாகும். அது மனித வாழ்க்கையை ஒழுக்கம், பக்தி, தியானம் போன்ற பண்புகளுக்கு கொண்டு செல்லும் ஆன்மீக பயணமாகும். எனவே சிவராத்திரி இன்பம் தருகின்ற ஒளிமயமான இரவு என்று அழைக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி அன்று எவ்வாறு நோன்பு இருக்க வேண்டும் என்று நோன்பு முறைகளை பற்றி கூறும் நூல் மகா சிவராத்திரி கற்பமாகும். மகா சிவராத்திரி வரலாற்று கதைகள். உலக பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின. உயிர்களிடத்து கருணையுடைய அம்பிகை சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து தவம் செய்து மீண்டும் உயிர்களை படைத்தருள செய்த நாளே மகா சிவராத்திரி ஆகும். ஒரு சமயம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற அகந்தை எழுந்தபோது அதை அடக்க சிவன் அடிமுடி காண முடியாத பெரும் சோதி பிளம்பாக லிங்க ரூபத்தில் திருவண்ணாமலையில் தோன்றிய தினமே சிவராத்திரி ஆகும். சிவபெருமானுக்கும் அன்னை பராசக்திக்கும் திருமணம் நடந்த இரவாகவும் மகா சிவராத்திரி கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் அழிவின் சுழற்சியை உணர்த்த சிவபெருமான் இரவில் ஆனந்த தாண்டவம் புரிந்த நாள் சிவராத்திரி ஆகும். பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உலகை காப்பதற்காக சிவன் தனது தொண்டையில் தேக்கி நீலகண்டனாக மாறிய நாள் இது. வில்வ மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் ஒரு வில்வம் லட்ச சொர்ண புஷ்பங்களுக்கு சமமாகும். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி நம் விண்வெளியில் உள்ள லூமினிபரஸ் ஈத்தர் என்ற அற்புத ஆற்றல் வாய்ந்த சக்தி அலைகள் மகா சிவராத்திரி அன்றுதான் பூமிக்கு முழுமையாக கிடைக்கிறது. எனவே மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் தூங்காமலும் முதுகை நேராக நிமிர்த்தி அமர்ந்து இருப்பதன் மூலம் அளப்பரிய ஆற்றலையும் நன்மைகளையும் அனைவரும் பெற முடியும். நன்றி. ஓம் நமச்சிவாய.